சமீபத்தில் கரூர் பகுதியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவத்துக்கு விஜயின் தாமதமான வருகை, போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாமை மற்றும் தவாக கட்சியின் அலட்சியமான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. இந்த நிகழ்வு குறித்து தமிழக அரசியல் களத்தில் கடும் விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில், பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் நடிகர் விஜயை மிக கடுமையாகவும் உரிமையிலும் விமர்சித்துள்ளார். கரூர் சம்பவம் குறித்து பேசிய நக்கீரன் கோபால், விஜய் கையில் விலங்கு போட்டு கூட்டிட்டு போகணும், அவன் 41 கொலை பண்ணியிருக்கான் என்று ஆவேசமாக கூறினார். திமுகவின் முப்பெரும் விழாவில் நடந்த ஏற்பாடுகள் குறித்து விஜய் விமர்சித்ததையும் நக்கீரன் கோபால் கண்டனம் தெரிவித்தார். நான் திமுக காரன் இல்லை, ஆனால் முப்பெரும் விழா பற்றி விஜய் அப்படி பேசியது சரியில்லை. 1.5 லட்சம் பேர் சேர் போட்டு அதில் பிஸ்கட், ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு அனைவரையும் மரியாதையோடு நடத்தினார்கள் அந்த விழாவில. ஆனா அதை விஜய் 30 பேரை வச்சு விழாவா என கிண்டல் செய்வது போல் பேசியது கண்டிக்கத்தக்கது. இதை பேச அவனுக்கு எவ்வளவு திமிரு என்று ஆவேசமாக நக்கீரன் கோபால் விஜயை பேசினார். நெரிசலுக்கு போலீசாரும் உடந்தையாக இருந்திருக்கலாம் என்று விஜய் கூறியதற்கு நக்கீரன் கோபால் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விஜய் கூட்டத்துக்கு வந்ததுமே காவல்துறைக்கு தன்னுடைய நன்றியை கூறினார். இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்துக்கு நடுவே அவனை காப்பாற்றி கொண்டு வந்ததே அந்த போலீஸ் தான் என்பதை நீயே சொல்ற மூதேவி, அப்புறம் ஏன் இந்த சம்பவத்துக்கு போலீஸும் கூட உடந்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற, ஜீர்ணிக்கவே முடியவில்லை என்று ஆவேசப்பட்டார். மேலும் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு சிலர் கண் முன்பே தூக்கி கொண்டு செல்லப்பட்டும் விஜய் எந்தவித பதற்றமும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை என்றும், கல் நெஞ்சனை விட கொடூரம் அவன் பண்ணியது அப்படின்னு நக்கீரன் கோபால் விமர்சித்திருக்கிறார். விஜய் இந்த தமிழ்நாட்டுக்கே விஷம் போன்றவர் என்று கூறி தனது பேட்டியை முடித்துக் கொண்டார் நக்கீரன் கோபால் அவர்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் களத்தில் விஜய்க்கு ஒரு தரப்பு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பு எதிராகவும் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளது என்றும், டெல்லி தலைமை தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகின்றனர். மறுபுறம் விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் நான் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டோர் விஜய்க்கு எதிராக திரும்பியுள்ளனர். 41 பேர் உயிரிழந்ததற்கு முக்கிய காரணம் விஜய் தான் என்றும், ஏன் அவரை கைது செய்யவில்லை என்றும் இருவரும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் நக்கீரன் கோபாலின் இந்த உரிமை பேச்சு அரசியல் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.